வாழ்க்கையில எந்த விஷயமுமே எனக்கு நல்லதா நடக்கல, முயற்சி பண்ற எல்லா விஷயமுமே எனக்கு தோல்விதான் அப்படின்னு நினைக்கிற ஆளா நீங்க? இல்ல தோல்வியும் அவமானத்தையும் பார்த்து பார்த்து பயந்து களத்துல இறங்குற தயங்குற ஆளா நீங்க? அப்ப உங்களுக்காக தான் இந்த வீடியோ. நெவர் மிஸ் திஸ் வீடியோ. அட் த எண்ட் ஆஃப் த வீடியோ நீங்க சாதாரண காத்துல அடிச்சிட்டு போற காகிதமா இல்லாம சூறாவளியில பறக்கிற பட்டமா இந்த வீடியோ உங்களை மாற்றும் அப்படின்னு கண்டிப்பா நான் நினைக்கிறேன். இங்க ஒண்ணுமே இல்லாதது ஒரு விஷயமா உருவாகிறதும், அப்படி உருவான விஷயம் ஒண்ணுமே இல்லாத ஆகிறதுக்கும் நடுவுல இருக்கிறது தான் இந்த வாழ்க்கை. என்னடா இவன் அரவிந்த் சாமி மாதிரி புரியாமையே பேசுறான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கிடையாது. இதுதாங்க உண்மை. அந்த வாழ்க்கையை மீனிங்ஃபுல்லாக மாற்றுறதும் மாற்றாததும் உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணலை அப்படின்னா நீங்கள் வெற்றியை தேடி போகல அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இல்லை. உங்களுக்கே தெரியாமல் உங்கள் வாழ்க்கையில் தினம் தினம் தோற்று கொண்டிருக்கீங்க அப்படின்னு தான் அர்த்தம். நீங்கள் தோக்காதீங்க. இது உங்களோட வாழ்க்கை. நீங்கள் தான் இறங்கி அடிக்கணும். உங்களுக்காக யாரும் மோட்டிவேஷன் பண்ண வரவே மாட்டாங்க. கண்டிப்பாக வரவே மாட்டாங்க. உங்களோட மோட்டிவேஷன், உங்களோட வெற்றி, உங்களுடைய குரு எல்லாமே நீங்கள் தான். ஃபஸ்ட்டு உங்களை நீங்களே நம்பணும். உங்களால் எதுவுமே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு நினைக்கணும். இதுதான் உங்களுடைய முதல் வெற்றி. நம்மளால் எதுவுமே முடியும், எல்லாத்தையும் நம்மளால் சாதிக்க முடியும் அப்படின்னு நீங்களே உங்களுக்குள்ள சொல்லி 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 உங்களோட மனசை அதை உண்மைன்னு சொல்லிட்டு நம்ப வைக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அது கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி. நீங்கள் வெறும் கல்லாக இருக்கணுமா, இல்லை எல்லா வழியும் தாங்கிக்கிட்டு அதிசய கல்லாக மாறின கடவுளாக இருக்கணுமா? அதை முடிவு பண்ண போகிறது நீங்கள் தான். எதுக்கு எடுத்தாலும் பயம், எதை பார்த்தாலும் பயம், எதுக்கு பயப்படுறோம் அப்படின்னு உங்களுக்கும் தெரியாது, உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கும் கண்டிப்பாக தெரியாது. த ஃபியர் ஆஃப் அன்னோன். எஸ், த ஃபியர் ஆஃப் அன்னோன். அதாவது தெரியாத ஒரு விஷயம், அது நல்லதா கெட்டதா அப்படின்னே எனக்கு புரியுது. நீங்கள் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும்னு ஆசை இருக்குது, ஆனால் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முட்டுக்கட்டையாக வந்து நிற்கிறது என்னன்னு தெரியுமா? பயம். எங்கே தோத்துருவோமோ அப்படின்ற பயம். நீங்கள் ஒன்றை புரிஞ்சிக்கணும். ஒரு அமைதியற்ற கடல் தான் ஒரு நல்ல மாலுமியை உருவாக்கும். அதுபோல் நீங்கள் தோத்தா ஜெயிக்கணும் அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் வரும். ஆனால் நீங்கள் அவமானம் பட்டாதான் சாதிக்கணும் அப்படின்னு உங்களுக்குள்ள நீங்களே நினச்சிக்கிறது, உங்கள் மனசை நீங்களே நம்ப வைக்கிறது. நான் இருக்கிற இடத்துல இப்போ கம்ஃபர்டபுளாக தான்பா இருக்கேன், ஆனால் நான் புதுசாக ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணி போகும்போது அந்த இடம் எனக்கு எப்படி இருக்குமோ அப்படின்ற பயம். அந்த பயம்தான் முன்னாடி நான் சொன்னேன், ஃபியர் ஆஃப் அன்னோன். இந்த பயம் எந்த அளவுக்கு மோசமானது அப்படின்னா, நான் ஒரு கதை சொல்கிறேன். அது ஒரு அழகான காதல் ஜோடி இருக்குது. அந்த காதல் ஜோடிக்குள்ள இது வரைக்கும் எந்த சண்டையும் வந்ததில்லை. அவங்களுடைய லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக ஹாப்பியாக போயிட்டுருக்கு. ஆனால் திடீர்னு ஒரு நாள் அந்த காதலன் என்ன பண்ணுறான்னா, தன்னுடைய காதலியை கொன்னுட்டு அவனும் சூசைட் பண்ணிக்கிறான். இதுக்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல. திடீர்னு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது ஒரு எதிர்பாராத விதமாக அந்த காதலன் எழுதிய டைரியை படித்து பார்க்குறாங்க. அவன் அதில் அழகாக எழுதி கொண்டிருக்கிறான். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவன் சொல்கிறான், நான் ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கேன், அந்த ப்ராப்பர்ட்டியில் ஒரு சின்ன மரம் வந்துருச்சு. எங்கே அந்த மரம் பின் நாட்களில் பெரிதாகி நான் அந்த ப்ராப்பர்ட்டியை சேல்ஸ் பண்ண முடியாமல் போகிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளே நினச்சிக்கிறான், அவனுக்குள்ளே பயப்படுறான். அதனால் என்ன பண்ணுறான்னா, தன்னுடைய காதலியும் கொன்னுடுறான், தானும் சூசைட் பண்ணிக்கிறான். ஆனால் அந்த போலீஸுக்கு புரியவே இல்லை,
இவன் சூசைட் பண்ணிக்கலாமே, அவனுடைய காதலி கொன்னான்னு சொல்லிட்டு அந்த போலீஸுக்கு யாருக்குமே புரியல. அதுக்கு பின்னாடி இருக்கிற வரிகளை படித்து பார்க்குறாங்க. அதில் அந்த காதலன் என்ன சொல்லியிருக்கானா, நான் எங்கே சூசைட் பண்ணதுக்கப்புறம் என்னுடைய காதலி பின்னாளில் வருமானம் இல்லாமல் தவிப்பாளோ, ரொம்ப கஷ்டப்படுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய காதலையும் கொண்டுடுறான், அவனையும் சூசைட் பண்ணிக்கிறான். இந்த காதல் கதையின் மூலம் நான் இந்த காதல் கதையை கேட்கும்போது உங்களுக்கெல்லாம் ஒன்று தோணும், அந்த நபர் அதாவது அந்த பர்சன் ஒரு மென்டல் இன்ஸ்டேபிளான பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் நினைக்கலாம். ஆனால் சொல்லப்போனால் நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு விஷயத்துக்கு காரணமே இல்லாத விஷயத்துக்கு இப்போ வரைக்கும் பயந்துட்டு தான் இருக்கும். அப்படி ஆகிருமோ இல்லை இப்படி ஆகிருமோ, நம்மளால் சாதிக்க முடியாதா, நம்ம தோற்றுருவோமோ, வாழ்க்கை அப்படிதானா இப்படின்ற இந்த பயம் வரும். இல்லை இது உங்களுக்கெல்லாம் புரியும். இப்போ நான் சொன்ன இந்த பயத்தினால தான் அந்த காதலனும் சூசைட் பண்ணிக்கலாம். இந்த உலகத்தில் 100ல் ஒருத்தனா, ஏன் இல்லை 1000ல் ஒருத்தனா நீ இருக்கிறது தப்பே இல்லை. ஆனால் அந்த 100 பேத்துக்கு நடுவில் நீ வாழ்ந்து காட்டணும், உன்னோட வாழ்க்கையில் நீ ஜெயிச்சு காட்டணும். அப்படி இப்போ அதாவது நீங்கள் எல்லாம் நினச்சிட்டு இருப்பீங்கல்ல, எனக்கு என்னப்பா என்னோடய லைஃப் நல்லா போயிட்டுருக்கு, நான் ஒரு கம்ஃபர்டான ஜோனில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அது உங்களுக்கு நீங்களே அதாவது உங்களுடைய மனசுக்கு நீங்களே சொல்லிக்கிற ஒரு பொய்யான உண்மை. நீங்கள் அந்த கம்ஃபர்டான ஜோனில் தூக்கி போட்டுட்டு வெளியே எரிஞ்சிட்டு வெளியே வரணும். நீங்கள் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும், நீங்கள் ஒன்று ஜெயிப்பீங்க இல்லைனா தோப்பீங்க. ஆனால் அது நீங்கள் ஆரம்பித்த விஷயம், கண்டிப்பாக உங்களால் முடியும். ஆனால் நீங்கள் இப்போ இருக்கிற மாதிரி நார்மலாக இருப்பேன் அப்படின்னா கண்டிப்பாக இருக்க முடியாதுங்க. அட்லீஸ்ட் நான் இப்போ இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட அதுக்கும் நீங்கள் உழைக்கணும். தினமும் முயற்சி பண்ணி பாருங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அதிகமாக நீங்கள் ஃபஸ்ட்டு போட்ட எஃபர்ட்டோட அதிகமாக முயற்சி பண்ணி பாருங்கள். உங்களுக்குள்ள நீங்களே போராடி இந்த மண்ணை கிழித்து கொண்டு வெளியே வரும் விதியை போல நீ ஒரு விஷயத்தை கஷ்டம்னு நினச்சா அந்த விஷயம் கண்டிப்பாக உனக்கு கஷ்டம்தான். முடியாது அப்படின்னு நினச்சினா அந்த விஷயம் கண்டிப்பாக உன்னால் முடியாது. ஆனால் அட் த எண்ட் ஆஃப் த டே ஆல் யுவர் மைண்ட் செட் எல்லா விஷயமுமே உன்னுடைய மனநிலையை பொறுத்தது தான். ஸோ உன்னோட மைண்ட் செட்டை மாற்றிக்கோ, முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட மைண்டை நீயே நம்ப வை, கண்டிப்பாக உன்னால் முடியும். லாஸ்ட்டாக ஒரு விஷயம், போராடி கொண்டிருக்கும் எல்லோருமே இந்த வாழ்க்கையில் ஜெயிப்பது கிடையாது. ஆனால் தொடர்ச்சியாக போராடும் எவன் ஒருவனும் தன்னுடைய வாழ்க்கையில் தோற்று போனதா சரித்திரமே கிடையாது. அட் த எண்ட் ஆஃப் த வீடியோ நீங்கள் அந்த காதலனை போல இருக்க போகிறீங்களா, இல்லை இந்த காற்றை கிழித்து கொண்டு மேலே பறக்கும் பட்டமாக மாற போகிறீங்களா, அதை முடிவு பண்ண போகிறது நீங்கள் தான். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி மோட்டிவேஷனல் வீடியோவுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் போடுங்க. நன்றி, தேங்க்யூ.